ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலில் கடலைப்பருப்பை வச்சு ஒரு நைவேத்திய ரெசிபி அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுட்டு ஒரு கிள்ளு பதம் வரும்போது அந்த பருப்பை எடுத்துட்டு தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டி எடுத்து ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து 10 பாதாமும் 4 ஏலக்காயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து அதை ஆற வச்சுக்கலாங்க. அடுத்து 1 டம்ளர் மண்டவெல்லம் எடுத்து பாகு ரெடி பண்ணிவிட்டு அந்த பாகு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து பாதாம் முந்திரி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அப்படியே கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணுங்க. அடுத்து கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகு சேர்த்து 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ எடுக்கிற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் மிக்ஸை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சி எடுத்தால் நம்மளுடைய கடலைப்பருப்பு லட்டு ரெடிங்க. நெய்வேத்திய பிரசாதத்துக்கு நல்லா ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்குங்க.